அனைவருக்கும் வணக்கம். வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் நமது அனைத்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சிகளில் அடுத்த கட்டமாக சிலம்பு, அதன் பிறகு தற்பொழுது மான்கொம்பு பயிற்சிகள் களரி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மான்கொம்பு பயிற்சிக்கு பாத்தீங்கன்னா இயல்பா மடு விளையாட்டுன்னு ஒரு பேர் இருக்கு. ஆதி காலத்துல எந்த ஆயுதங்கள்லாம் கூர்மையானதோ அதையெல்லாம் மனிதன் தனக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்ட புலிநகம், மான்கொம்பு, திருக்கை வால் ஒரு மீனோட வால் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இது மாதிரி நம்ம பெரும்பாலும் நம்ம காடு சார்ந்த பகுதியை சார்ந்தவர்களாக நம்ம இருக்கனால நமக்கு மான்கொம்பு ரொம்ப அற்புதமான ஆயுதமா பயன்படுச்சு. மான்கொம்புக்கு இன்னொரு விளையாட்டுக்கு இன்னொரு பேர் மடு விளையாட்டுன்னு சொல்றாங்க. அதாவது ஆழமான காயம் ஏற்படுது. மடுன்னா ஒரு பள்ளம், ஆழங்கால் படுறது, இந்த மாதிரி அர்த்தத்தோட வரும். நம்ம ஆசாரவங்களும் அதை எப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, தேவைப்படும் போது காட்டுங்க, இல்லாட்டி தேவையில்லாம காட்ட விளையான்னு சொல்றாங்க. இதுல இப்ப அரசு அனுமதி தரனால நம்ம மான்கொம்புக்கு பதிலாக மூங்கிலை பயன்படுத்தி அந்த ஆயுதங்கள் தயாரிச்சுக்கோ. முன்னாடி மான்கொம்புலே இருந்திருக்கு, மூங்கிலே நம்ம அந்த ஆயுதங்கள் தயாரிச்சு பிள்ளைகளுக்கு பயிற்சி தரோம். ஆயுத பயிற்சியாக அல்லாமல் சுழல்வது, கட்டு பிரிவு வரிசைகளை இணைத்து அதே சுழற்சி, அதே சவுண்ட், அதே ஓசைகளோட, அதே கால் வரிசை பிரிவு பாடங்களோட ஆயுதங்கள் மட்டும் மாற்றி குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். நல்ல பிள்ளை பயிற்சி பண்றாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வீடியோஸ் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, கமெண்ட் போடுறீங்க அல்லது கேக்குறீங்க அப்படின்னா, நாங்களும் உங்ககிட்ட பயிற்சி பண்ணோம் ஆசான், எங்க இருக்கு உங்க சென்டர், இந்த மாதிரி கேக்குறீங்க. நாங்க தேனி மாவட்டம் கேரளா பார்டர் கம்பம். நீங்க இங்க எல்லாம் பயிற்சி பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. வீடியோஸ் பார்த்து டவுட் கேளுங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற நல்ல ஆசானிடம் போயிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. நல்ல வயசுல மூத்தவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களே அந்த விளையாட்டை பத்தின டீப்பான விவரங்கள் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட முதல்ல கத்துக்கங்க. அதுவே உங்க வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க